அனைவருக்கும் வணக்கம். சில பெண்களுக்கு ப்ளீடிங் 10 டேஸா போயிட்டு இருக்கும், 14 டேஸா போயிட்டு இருக்கும். சில பேருக்கு 1 மந்த் கூட ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நின்றும் நாளைக்கு நின்றும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்றது நார்மலா? இந்த ப்ரொலாங்டு ப்ளீடிங் எதனால ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நார்மல் அப்படிங்கும் போது ஒரு ஃபிக்ஸட் இது கிடையாது, ஒரு நம்பர் கிடையாது. 21 நாள்ல இருந்து 35 நாளுக்கு ஒருக்கா கூட ப்ளீடிங் ஏற்படலாம். ஸோ அது சைக்கிளிக்கலா ஏற்படும் போது அது நார்மல். அதே மாதிரி 2 to 7 days ப்ளீடிங் இருக்கலாம். ஒரு நாள்ல எவ்வளவு ப்ளீடிங் ஏற்படலாம்னு பாத்தீங்கன்னா 3 to 4 hours ஒரு பேடை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க பேடை சோக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அதிகமான ப்ளீடிங். அதே மாதிரி ஜென்ரலா கட்டிகளா ப்ளீடிங் வரக்கூடாது. கட்டியா வருதுன்னா அது அதிகமான ஃப்ளோ அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 7 days வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ 10 days ஆகுது, 14 days ஆகுதுன்னா இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? மோஸ்டா இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல தான் ஏற்படும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கும் போது முக்கியமான தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஏற்படலாம். இல்லைன்னா உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். இல்லைன்னா கர்ப்பப்பையில ஏதேனும் கட்டிகள், அதாவது நியூவா ஒரு ஃபைப்ராய்டு உண்டாகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். இல்லைன்னா எண்டோமெட்ரியல் பாலிப்ஸா இருக்கலாம். கர்ப்பப்பையே வீங்கி அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமான போக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி அதிக போக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு, நீங்க பேடை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, இது நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா கடைசியில என்ன ஆகும்? உங்களோட ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிக சோர்வு, மயக்கம், எந்த வேலையும் ப்ராப்பரா செய்ய முடியாது, மறதி இதெல்லாம் ஏற்படும். ஸோ உங்க ப்ளீடிங் பேட்டர்ன் மாறுபடுது அப்படின்னா உங்களோட கைனகாலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை சரி பண்ணுங்க.